வணக்கம். பெரியார் முரண்பாடும் பகுத்தறிவு தீயும். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழ்மான அரசியல் ரீதியா பல குறியீடுகளை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கவிதையத்தான் அலச போறோம். வரலாற்று பூர்வமான பகுத்தறிவுக்கும் இன்னைக்கு நாம பார்க்குற கண்மூடித்தனமான கீழ்ப்படிதலுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய மோதலத்தான் இந்த கவிதை பேசுது. வாங்க இந்த தேடலுக்குள்ள நாமளும் இறங்கலாம். சரி, எடுத்த உடனே இந்த முழு படைப்புக்கும் ஆணிவேரா இருக்கிற ஒரு அடிப்படை மந்திரத்தை நாம கவனிச்சாகணும். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, இதை சுத்தி தான் எல்லாமே நகருது. நம்ம சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற அந்த ரொம்ப சாதாரணமான ஆனா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய செயலை தான் இந்த கவிதை தன்னோட மைய கருத்தா வச்சிருக்கு. பகுதி 1. பகுத்தறிவின் தொடக்கம். ஒரு சமூகம் ஆரம்ப காலத்துல தன்னோட அறிவாற்றலால எப்படி வளர்ந்துச்சின்னு கவிஞர் சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு உண்மையான புரிதலும் யாரோ ஒருத்தர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறதால உருவானது கிடையாது. மாறாக நிறைய புத்தகங்களை வாசிக்கிறதுனாலையும் அதிலிருந்து பிறக்கிற ஆழமான விவாதங்களாலையும் தான் அது சாத்தியமாச்சுன்னு இந்த கவிதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. இதுதான் உண்மையான பகுத்தறிவுக்கான தீப்பொறின்னு கவிஞர் நம்புறார். பகுதி 2. பெரியார் கேள்விகளின் நாயகன். சரி, இப்போ அந்த கேள்விகள் கேட்கிற தத்துவத்தையே தான் மூச்சா வாழ்ந்த ஒரு வரலாற்று நாயகனை நோக்கி இந்த கவிதை எப்படி நகருதுன்னு பார்ப்போம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? ஈவே ராமசாமிய தாடிக்கிழவன் அப்படிங்கிற ஒரு வண்ணமயமான உருவகத்தால கவிஞர் இங்க வர்ணிக்கிறார். குருட்டு நம்பிக்கைகளை அப்படியே நம்பாம தரவுகளையும் தர்க்கத்தையும் மட்டுமே மதிச்ச ஒரு தலைவரா அவர் இங்க காட்டப்படுறார். மதங்களை தாண்டி மனிதநேயத்தை நிலைநிறுத்த அவர் எந்த அளவுக்கு தர்க்கத்தை பயன்படுத்தினாருன்னு இது நமக்கு சுட்டி காட்டுது. அவர் சும்மா கேள்வி மட்டும் கேட்கலங்க. அவரோட அந்த ஓய்வில்லாத கேள்விகள் சமூகத்துல மிகப்பெரிய கலாச்சார மாற்றங்களையே நேரடியா உருவாக்குச்சு. குறிப்பா சொல்லணும்னா, சமூக மறுமலர்ச்சியை தூண்டியது, பெண் விடுதலைக்காக போராடியது, மனிதநேய பண்பாட்டை வளர்த்ததுன்னு ஒரு சமத்துவமான சமூகத்தை நோக்கி மக்களை எப்படி நகர்த்தினார்னு ஆசிரியர் இங்க ரொம்ப தெளிவா பதிவு செய்றார். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, கவிஞர் இந்த வரலாற்று நாயகனை மக்கள் மேல ஆதிக்கம் செலுத்துற ஒரு அதிகார குறியீடா பார்க்கவே இல்ல. மாறாக மனிதர்கள் தொடர்ந்து சிந்திச்சு வளர்வதற்கான ஒரு உந்து சக்தியா, அதாவது வளர்ச்சியின் வெளியீடா மட்டுமே பார்க்கிறார். உண்மையிலேயே இது சிந்தனையை தூண்டுற ஒரு சிறப்பான பார்வைதானே. பகுதி 3. நீட் மற்றும் கல்வி முறை. இவ்வளோ நேரம் ஒரு இலட்சியபூர்வமான கடந்த காலத்தை பத்தி பேசிட்டு இந்த கவிதை டக்குன்னு ஒரு பெரிய திருப்பத்தை எடுத்து நம்மளோட தற்போதைய கல்வி முறையின் மேல ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது. நவீன கல்வியின் மேல ஆசிரியர் ரொம்பவே காட்டமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். குறிப்பா இந்த நீட் தேர்வு முறையானது எந்த வகையிலும் சமத்துவமா இல்லைன்னோ, மாணவர்களுக்கு இயல்பாவே இருக்கிற அந்த பகுத்தறியும் திறனை இது அப்படியே நசுக்கிடுதுன்னு அவர் கடுமையா வாதிடுறார். இந்த வரியில நீட் ஒரு கொடுமையான தேர்வு முறையாவே உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து நவீன கல்வி எப்படி வீழ்ச்சி அடையுதுங்கிறத 2 முக்கிய படிகளா உரை விவரிக்குது. ஒன்னு, பசங்க எந்த ஒரு நடைமுறை அறிவும் இல்லாம வெறுமனே மனப்பாடம் செய்யறதையே முழுசா நம்பியிருக்காங்க. 2வது, இப்படி திறன்களே இல்லாம வளரும் இளைஞர்கள் ரொம்ப ஈஸியா அந்நியர்களோட டிஜிட்டல் மாயைகளுக்கும் கணினி சூதுக்கும் இரையாகிடுறாங்கன்னு ஒரு சோகமான உண்மையை இது சுட்டிக்காட்டுது. பகுதி 4. பனையூர் உருவகமும் விமர்சனமும். இது இந்த கவிதையில இருக்கிற ரொம்பவே ஆழமான அரசியல் குறியீடுக்கு நம்மை கூட்டிக்கிட்டு போகுது. நவீன காலத்துல நாம எப்படி அதிகாரத்துக்கு கண்மூடித்தனமா கீழ்ப்படுகிறோம்னு விளக்கதான் இந்த உருவகத்தை ஆசிரியர் பயன்படுத்துறார். இந்த கவிதையோட மைய முரண்பாடு இதுதாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உண்மை மற்றும் தர்க்கத்தை நோக்கிய அந்த வரலாற்று பூர்வமான பகுத்தறிவு தேடல். இன்னொரு பக்கம் எந்த கேள்வியுமே கேட்காம அதிகாரம் படைச்சவங்களை குருட்டுத்தனமா பின்பற்ற நவீன மனநிலை. இந்த 2க்கும் இடையில இருக்கிற நேரடி ஒப்பீட்டைத்தான் இது படம் பிடிச்சு காட்டுது. இதுல வர்ற பனையூர் எஜமானன் அப்படிங்கிற அந்த நவீன குறியீடு இருக்கு இல்லையா, அது தன்னோட பாசாங்கத்தனத்தால இளைஞர்களை ஈர்க்கலாம். ஆனா அடிப்படையான அந்த ஏன், எதற்கு, எப்படி, எங்கே அப்படிங்கிற கேள்விகளை அவங்களுக்கு கத்துக் கொடுக்க முழுமையா தவறிடுச்சுன்னு உரை விமர்சிக்குது. கொஞ்சம் கூட சிந்திக்க தூண்டாம வெறும் மாலை போடுற குருட்டு விசுவாசத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற நவீன சமூக அமைப்பின் மேல வைக்கப்படுற ரொம்ப வலுவான விமர்சனம் இது. பகுதி 5. விடுதலையின் ஆரம்பம். இப்ப நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் சொன்ன விமர்சனங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து உண்மையான விடுதலை பத்தின ஒரு ஆழமான தத்துவார்த்த எச்சரிக்கையா ஆசிரியர் இது எப்படி மாத்துறாருன்னு பார்க்கலாம். கவிதை இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியத்தோட நம்ம நெஞ்சில் அடிக்குது. என்னன்னா, இந்த மனப்பாடம் செய்யற கல்வியையும் டிஜிட்டல் மாயைகளையும் நம்ம கிட்ட இருந்து உரிச்சு எடுத்துட்டா கடைசியா எந்த மதிப்பும் குறையாம மிச்சம் இருக்கிறது நமக்குள் இருக்கிற அந்த கேள்வி கேட்கும் சுயம் மட்டும்தான். அது ஒண்ணுதாங்க உண்மையான சிந்தனையின் ஆழம். இந்த இடத்துல ஆசிரியர் நம்மள அப்படியே உறைய வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். தர்க்கம் செய்யாத சாதி, மதம் கொண்ட அடிமை நாட்டில் கல்வி எதற்கு
அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பத்தி விவாதிக்கவே தயங்குற ஒரு சமூகத்துல இந்த நவீன கல்வி முறை மட்டும் இருந்து என்னையா பிரயோஜனம்? சமத்துவமின்மையை தட்டி கேட்காத கல்வியோட உண்மையான பயன்பாடு தான் என்னன்னு நம்ம யோசிக்க வைக்குது இந்த வரி. மூலத்தரவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, விடுதலை அப்படிங்கிறது அதிகாரத்துல இருக்கிறவங்க நமக்கு தூக்கி போடுற பிச்சை கிடையாது. அது கேள்விகளை கேட்கறது மூலமாவும் பகுத்தறிவால நமக்குள் இருக்கிற அகத்தை நாமளே உணர்றதாலையும் பிறக்கிற ஒரு விழிப்புணர்வு. கண்மூடித்தனமா கீழ்ப்படியச் சொல்ற எந்த ஒரு நவீன அமைப்புக்கும் இது ஒரு நேரடியான சவால் இல்லையா? இறுதியா இந்த கவிதையோட மைய முரண்பாட்டில இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஒரு சிந்தனையோட நான் உங்களை விட்டு செல்றேன். நீங்க இப்போ பழிச்சுட்டு இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சிஸ்டம் ஏதோ உருவாக்குது. விழிப்புணர்வோட கேள்வி கேட்கிற சுதந்திரமான மனிதர்களையா, இல்ல அதிகாரம் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு அமைதியா அடிப்பணியிற குடிமக்களையா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க காட்சியில என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருங்க.